குட் மார்னிங் டீம் மெம்பர்ஸ். குட் மார்னிங் வந்துருச்சு. ரைட், ஓகே. ஸோ 5 days எல்லாம் 4 days ஒன்ஸ் 5 days ஒன்ஸ் தான். அப்பயுமே ஆடியோ கேட்க முடிய மாட்டேங்குது, போர் அடிக்குது, பேசிக்கிட்டே இருக்கேன், புரிய மாட்டேங்குது, இப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட். ரைட், டக்கு டக்குன்னு விஷயத்தை பார்த்துடலாமா? ஸோ ஏன் அப்டேஷன்ஸ், ஏன் இப்போ 15th அன்றைக்கே நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு வந்தால் தானே கொடுக்குறதுக்கு, வரல மூவ் பண்ணலைன்னு அர்த்தம், அதனால் கொடுக்கல. புதுசாக எதுவும் அப்டேஷன் கொடுக்குறதுக்கு வரணும், சும்மா நானும் பேருக்குன்னு ஆடியோ போடுறேன் அப்படின்னா ஆடியோ போடுற அளவுக்கு ஏதாவது இருக்கணும்ல. ரைட், ஸோ இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், இன்றைக்கி மெயினாக ரீஃபண்டபிள் அந்த 13 point ரிஜெக்டட் லிஸ்ட்டில் ஃப்ரைடே வரைக்கும், அதாவது ஃப்ரைடே கூட ஆமாம், ஃப்ரைடே வரைக்கும் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களோ, ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ராசஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் அப்டேஷன். அதாவது அதுக்கப்புறம் டெய்லியும் நான் இப்போ 20 பேர் 30 பேர் 40 பேர் அந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வர வர அதுக்கப்புறம் போட்டுக்குவாங்க. பட் நம்ம 0 பண்ணியாச்சு. ஃப்ரைடே வரைக்கும் வந்தது வரைக்கும் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக கரெக்டான அக்ரிமெண்ட் ஃபார்மை சைன் பண்ணதை கரெக்டாக அப்லோட் பண்ணவங்க. ரைட், வேறு ஏதோ ஃபைல் அப்லோட் பண்ணவங்க, சைன் பண்ணாதவே அப்லோட் பண்ணவங்க, இவங்களதெல்லாம் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் எஸ்பிஓலேருந்து. மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ரைட், மெயிலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. மற்றபடியே கரெக்டாக இந்த டைம் வரைக்கும் கரெக்டாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கம்ப்ளீட்டட். பட் நாளைக்கு தான் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி தான் நிறைய பேர் பேலன்ஸ் பெண்டிங் இருந்தவங்க எல்லாருக்குமே, அதாவது ஃப்ரைடே வரைக்கும் வந்திருக்கிறதுல பெண்டிங் இருக்கிறவங்க எல்லாரும் இன்றைக்கி லோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் தான் லோட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நாளைக்கு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி ஓகே, இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லணுன்றதுனால நான் அதையும் சேர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து, நாளைக்கு நான் சொல்கிறனோ இல்லையோ, அது நாளைன்றது நாளை மறுநாள், அதுக்கப்புறம் 2 நாள் கூட ஆகிடும் ஆடியோ போட நான் மறுபடியும். அதனால் நான் இன்றைக்கே சொல்லிட்டேன். ரைட், நாளைக்கு உங்களுக்கு அந்த பேமெண்ட் எல்லாம் வித்ட்ராவல், அதாவது ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுவாங்க. 13 பாயிண்டில் கரெக்டான அக்ரிமெண்ட் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்பணுங்கிறது. ரைட், ஒரு பேஜ் அனுப்பியிருந்தாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒன்றுமே இல்லாத அனுப்புறது, வேறு ஏதோ ஃபைல் அப்லோட் பண்ணுறது, சைன் பண்ணாமலே அனுப்புறது, இதெல்லாம் தான் எடுத்துக்க மாட்டோம், சரிங்களா? ரைட், அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரீஃபண்ட் டீமும் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ரீஃபண்ட் டீம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் எனேபிள் ஆகிடும் டுடே, அதாவது டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் அவுட் எடுத்து, அது ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரியும். அப்படி லாகின் பண்ணிங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு 2 பேஜாக வரும். அது ரெண்டுத்தையும் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் அதை பண்ணுங்கள், சரிங்களா? ரைட், அடுத்த விஷயம், ஸோ அதை ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிவிடுவோம், கொடுத்துருவோம். நாளை மோஸ்ட்லி இன்றைக்கி அப்படி இல்லைனா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் அக்ரிமெண்ட் ஃபார்மு. அது வந்ததும் எடுத்து அனுப்பிடுங்க. இது ரீஃபண்டபிள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் விஷயம், இந்த எனக்கு ரீஃபண்ட் பேமெண்ட் வந்துருச்சுங்க சார், பேமெண்ட் ரிசீவ்டு, நாங்கள் அந்த ப்ரூஃப் எடுத்தோம், அப்லோட் பண்ணிட்டோம். எங்களுக்கு எப்போ பேமெண்ட் க்ரெடிட் ஆகும்? ரைட், ஒர்க்கிங் பேமெண்ட் எல்லாமே ரீஃபண்டபிள் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் தான். ஃபஸ்ட்டு ரீஃபண்டபிள் தான் எல்லாருக்குமே. இன்னும் ஒர்க்கிங் பேமெண்ட் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஓல்டு மெம்பர்ஸ் யாருக்கும் ரீஃபண்டபிளும் ப்ரொவைட் பண்ணல. ஓல்டு மெம்பர்ஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணாமல் இருக்கும். ரைட், அவங்களாம் நிறைய பேமெண்ட் எடுத்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் அர்ஜென்ட்லாம் இல்லை. ஓகே, பொறுமையாக கொடுக்கலாம். ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ரீஃபண்டபிளே ப்ராசஸ் பண்ணல. ரீஃபண்டபிள் ரிசீவ் ஆகிடுச்சின்னு ப்ரூஃப் சப்மிட் பண்ணவங்களுக்கு ஸோ பெண்டிங்கில் தான் வச்சுருக்கும். அவங்களுக்கும் ஒர்க்கிங் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீஃபண்டபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒர்க்கிங் பேமெண்ட் போகும். ஸோ இதுதான் இந்த எஸ்பிஐ விட்டு ரிலீவ் ஆகிறவங்களுக்கான ப்ரொசீஜர் இப்படி தான் போகும். ஸோ இப்போ 13 முடிஞ்சுது. அடுத்தது ரீஃபண்டபிள் டீம், அந்த டீம் சூஸ் பண்ணுறோம்.
இன்றைக்கி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பக்கம் அதுவும் பேமெண்ட் போக ஆரம்பிச்சிடும். அது முடிஞ்சதும் அடுத்தது இந்த எதுவுமே பண்ணாத அப்படியே அமைதியாக கிடக்கிறவங்களுக்கு, இந்த பிளாக் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அக்ரிமெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அது முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். அது ஓகே, அவங்களும் அதே மாதிரி பேமெண்ட் போட்டு முடிச்சதும் ஸோ அடுத்தது இந்த ஒர்க்கிங் பேமெண்ட்லாம் 1 by 1 ரிசீவ். இந்த ஒர்க்கிங் பேமெண்ட் ரொம்ப கம்மி தான், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் தான் அதிகமாக தவிர அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடும். அது இவ்வளோ நாள்லாம் ஆகாது, ரீஃபண்டபுளுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி ஆகாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் அது அப்படி இல்லை. ஒர்க்கிங் பேமெண்ட் இப்போ நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ண கரெக்டாக நாங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஸோ மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டேஸில் அது முடிச்சிடலாம். ஏன்னா இது முடிஞ்சு அந்த பேமெண்ட் போடுற டைம்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட், இந்த வித்ட்ராவல் வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தடில் போகும். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தா 7 டேஸில் பேமெண்ட் வந்துடுன்ற மாதிரி. ஸோ அந்த பீரியடில் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ அப்போ இது ஈஸியாக இருக்கும். மொத்தமாக இந்த மேனுவல் ப்ராசஸில் ஒன்லி அந்த ரீஃபண்டபிள் வாங்கினவங்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அது பிரச்சனை இல்லை. ஸோ ரீஃபண்ட் ரிலேட்டடாக இதுக்கு மேலே கிளியராக எதுவும் நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.